ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபவெளிக்காக கர்த்தரை அதிகமாக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு மையம் உண்டாவதாக. நம்ம கரங்களை உயர்த்தி கர்த்தரை உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஜெபவெளியிலே மகிமை இறங்கிற்று. கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த வாசபத்திற்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ மகிமை இறங்கி வருகிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தாவே, இந்த உபவாச ஜெபவெளிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய மகத்தான் அபிஷேகம் இறங்கி வரும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தரை கர்த்தாவே, தேவன் நிரப்பும்படியா செபித்திருக்கிறையா, தேவன் நிரப்பும்படியா செபித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவன் நிரப்பும்படியா செபிக்கிறையா. மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் மகிமைப்படும்படி கர்த்தாவே நாமத்தில் செபிக்கிறையா. கர்த்தர் ஜெபத்தை கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். ஜெபத்தை கர்த்தாவே கேட்டு கர்த்தாவே பதில் கொடுக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரையா. கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிறவரே, அபிஷேகம் மரங்கற்றங்கத்தாம், அபிஷேகம் மரங்கற்ற ஆண்டவரே, இந்த பார்க்கிற மக்கள் மேல் கர்த்தாவே ஒரு பெரிய அபிஷேகம் மரங்குவதாக. எல்லா குழப்பத்தின் ஆவி தேவன் தாமே இன்றைக்கு அப்புறப்படுத்தும்படியா செபிக்கிறோம். கர்த்தா, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் கர்த்தாவே உடைய அபிஷேகம் மரங்கற்ற ஆண்டவரே, உடைய அபிஷேகம் மரங்கற்ற ஆண்டவரே, உடைய கரம் மரங்கற்றங்கத்தாம். வியாதிப்பட்ட மக்கள் மேல் கர்த்தாவே கர்த்தருடைய கரம் இறங்கும்படியா செபிக்கிறேன். தேவன் தொட்டு பிள்ளைகளை கர்த்தாவே முற்றிலுமாய் சுகமாக்கும்படி செபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பார்க்கிறேன், இந்த ஜெபத்தை பார்க்கிறேன். ஒவ்வொரு கர்த்தா சகோதரி மேலே வல்லமை இறங்கற்றப்பா. எல்லா கை கால் பயம் கடந்து கர்த்தாவே வெளியே புறப்பட்டு போகும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். எல்லா கால்விக்கு கர்த்தாவே மறைந்து போகும்படி செபிக்கிறேன். என் அன்பு சகோதரியே லதா, நீ பயப்படாத மகளே. உன் பேர் லதா, நீ பயப்படாத மகளே. ஒரு கால்விக்கம் பயங்கரமா இருக்கிறது. தேவன் தொட்டு சுகமாக்கிட்டு இருக்கிறார். ஒரு 2 கால் இயேசு வல்லம் இறங்கிட்டு இருக்குது மகளே. நீ நடந்து ஓடி அவர் நாமத்தை மேம்படுத்த போகிறேன். நீ ஒரு ஊழியக்காரி மகளே. கர்த்தரின் எழும் பிரகாசத்தை பாத்திரம். சோர்ந்து உட்கார்ந்துராதே. உன் வயிற்றுக்குள் சில பலகீனம் இருக்குது மகளே. லதா, நீ பயப்படா சகோதரிமா. தேவனை தொட்டு சுகமாக்கிட்டு இருக்கிறாரு. உன் வயிற்றுக்குள்ள வல்லமை இறங்கிட்டு இருக்குது மகளே. இந்த வயிற்று இந்த பெயின் வெளியே புறப்பட்டு போகிறது. இப்ப நீ சுகம் அடைகிறாய். தடைகள் உடைக்கப்பட இயேசுவின் நாமத்தில் மகளே உன் தலைக்கு மேல் வல்லமை இறங்கிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். மிஸ்டர் கேசவன், உண்மையில் வல்லம் இறங்கிட்டு இருக்குது மகளே. சோர்ந்து போகாத மகனே, நீ சில காலம் சோர்ந்து போயிருக்கிறேன். கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார். நீ ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியா வாழப்போறே. சில கடன்பாடு மூலமாக நீ சோதிக்கப்பட்டிருக்கிறேன். நீ பயப்படாத சகோதரன் மிஸ்டர் கேசவன், உன்னை கர்த்தர் உயர்த்த போறாரு. நீ ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியா வாழ்ந்து காட்டு. குடும்பத்தில் பயங்கர போராட்டம் இருக்குது மகனே. நீ பயந்து கொண்டிருக்கிறேன். சில பாரம் பயங்கரமா இருக்கு. சோர்ந்து போயிடுச்சு மனபாரம் இன்னைக்கு நீக்கப்படுகிற கர்த்தர் பெரிய சாட்சியா வைக்க போறோம். நீ ஆண்டவருக்கு முன்பாக வாழ்ந்து காட்டு. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. மிஸ்ஸஸ் மகேஸ்வரி, உண்மையில வல்லம் இறங்கிட்டு இருக்க மகளே. கர்த்தர் தொட்டு சுகமாக்கிட்டு இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. நீ மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கிற இயேசு நீ காப்பாற்றி வெளியே கொண்டு வர போறாரு. உன் தலைக்கு மேல வல்லம் இறங்கிட்டு இருக்க மகேஸ்வரி, நீ பயப்படாதே. உன்னை கர்த்தர் உலகத்துல சாட்சியா வைப்பார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பகச்சம். ஹல்லேலூயா. மிஸ்டர் ஜானகி ராமன், உண்மையில வல்லம் இறங்கிட்டு இருக்கிற மகளே. நிச்சயமா பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சு ரொம்ப தோற்று போயிருக்கிறேன். நிச்சயம் இழந்து போயிருக்கிற பணத்தை இயேசு மக்கள் பிசினஸ் திரும்ப ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். உன்னை கர்த்தர் சாட்சியா வைப்பார். நீ பயப்படாத மகளே. மிஸ்டர் வெற்றி, உண்மையில வல்லம் இறங்கிட்டு மகன். குடும்பத்தில் பயங்கர போராட்டம் இருக்கு. வெற்றி, நீ பயப்படாதே. குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும். எல்லாருக்கும் மத்தியிலே கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா வாழ்வு. வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆண்டவருக்கு மையம் நாட்டும். மிஸ்டர் அலெக்சாண்டர், உண்மையில வல்லம் இறங்கிட்டு மகன். நிச்சயமா காத்து வேதனைப்பட்டு கலங்கி உட்கார்ந்து ஒரு பிள்ளை கொடுத்து மிகுந்த பாரமா இருக்கு. மிஸ் அலெக்சாண்டர், நீ பயப்படாம தைரியமாக நிச்சயம் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும். நீ சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி பரிசுத்தரும். வல்லம் இறங்கிட்டே இருக்கு. எல்லா தீமைகத்தை விலைக்கு பாதுகாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கும். கர்த்தாவே, வியாதிப்பட்ட மக்களுக்காக செபிக்கும். ஜெபத்தில் அநேக மக்கள் தேவன் தாமே சுகமாக்கும்படி செபிக்கும். கட்டப்பட்ட மக்களுக்காக, வியாதிப்பட்ட மக்களுக்காக, படுத்திருக்கிற மக்களுக்காக இயேசுவே இன்றைக்கு பாரப்பட்டு செபிக்கிறோம். எல்லா வியாதி கர்த்தாவே இப்போது பறந்து போகும்படி செபிக்கிறோம். இயேசப்பா, கடன்பட்ட மக்களுக்காக செபிக்கும். கடனை கர்த்தாவே இது மாற்றி அமைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். கிருபை கர்த்தர் கடனை அடைக்கும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்யும். யாருக்கு திருமணமாக திருமணத்தை ஒழுங்கு செய்யும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்து நடத்தும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கிருபை எல்லாருமே கர்த்தாவே இப்பொழுது இறங்கி போகும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்து நடத்துவீராக. யாவரும் கர்த்தாவே மூடி மறைக்கும்படி செபிக்கிறேன். இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும். இந்த ஜெபவெளிக்காக செபிக்கிறேன். ஆண்டவருக்கு ஜெபித்து கர்த்தாவே நீ கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே குறிப்பை கர்த்தாவே விண்ணப்பத்தை தேவன் தாமே நிறைவேற்றி முடித்து கர்த்தாவே சாட்சியா வைக்கும்படிக்கு செபிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. செய்ய இறங்கட்டும் சுவாமி. இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மையம் நம்ம கையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுக்கு மையம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கைத்தறி பாடுமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வார்த்தை கர்த்தர் வைத்து விடு, நீ ஆதரிக்கப்படுவே, கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். உன்னை கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்த போறாரு. எல்லாருக்கும் மத்திய சாட்சியம் வாழ்ந்து காட்டு. உன் பாரம் இன்னைக்கு நீங்கி தேவனுக்கு மகிமை செலுத்த போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். நாம் இன்னைக்கு தலைப்பிலே செய்தி கேட்க போகிறோம். நாம் இன்று கேட்கிற செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், சாத்தானை மேற்கொள்வது எப்படி, சாத்தானை ஜெயிப்பது எப்படி தலைப்பில் செய்தி கேட்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஏற்றவனமாக நாம் ஒரு வார்த்தை இன்னைக்கு வேதத்தில் வாசிக்க போகிறோம். வாசியுங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நல்லா கவனிக்கணும். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், சபைக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஜெயிக்க நமக்கு பலன் இருக்கிறதா? யாரை ஜெயிக்க வேண்டும்? யாரை மேற்கொள்ள வேண்டும்? பிசாசை மேற்கொள்ள வேண்டும். யார் இந்த பிசாசு? அவன் தான் லூசிபர், தள்ளப்பட்ட பிசாசு. கர்த்தருக்கு நமக்கு விரோதமா இருக்கிறது நம்ம தம்பி இல்ல, நம்ம அண்ணன் இல்ல, பிசாசு விரோதமா இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை. என் அன்பு பிள்ளைகளே, உன்னை பகைக்கிற மக்கள் உன்னை பகைக்கல, இயேசு பகைக்கிறாங்க. என்ன வாசிக்கிறோம்? விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள். நமக்கு தெளிவு அவசியம். தேவ பிள்ளைகளே, நாம் எங்க இருக்கிறோம், என்ன செய்யணும், ஒரு தெளிவு அவசியம், ஒரு கிளியர் மைண்ட் நமக்கு அவசியம். வசனம் வாசிக்கிறபடி தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள். நமக்கு ஒரு தெளிந்த புத்தி அவசியம். ஏனென்றால் சாத்தான் விழிப்புள்ளவன், சாத்தான் மோசமானவன், சாத்தான் பொல்லங்கா, அவன் சோதிக்கிறவன், அவனை தள்ளுகிறவன். அவனை மேற்கொள்ள நீங்க தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும். கடைசி காலத்து தேவ சனமே, நமக்குள்ள அபிஷேகம் இருக்கு, வல்லவருக்கு சாத்தான் மேற்கொள்ள முடிகிறதா? சாத்தான் பிசாசை நிச்சயம் மேற்கொள்ள முடியும். அவன் தோற்று போன பிசாசு. அவன் ஜெயிக்க பிறந்திருக்கும். நமக்குள்ளே பெரிய ஜெயம் இருக்கிறது. ஆண்டவர் சாத்தான் வெள்ளம் போல வருவான், சாத்தான் நம்மை சோதிக்க வருவான், நமக்கு பெரிய சோர்வு உண்டாக்குவான், பலகீனத்தை உண்டாக்குவான். நீங்க சோர்ந்து போகாம கர்த்தரை துதிக்க வேண்டும். என்ன வாசிக்கும்? சாத்தான் எப்படி மேற்கொள்ள முடியும்? நீங்கள் விழித்திருந்தால் சாத்தானை மேற்கொள்ள முடியும். நீங்கள் விழித்திருந்தால் சாத்தானை ஜெயிக்க வேண்டும். நீ விழித்திருந்த பிசாசை மேற்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்ந்து விட்டா சாத்தானை மேற்கொண்டு விடுவான். ஆண்டவருக்கு மையம் நாச்சும். தேவ சனமே, இந்த கடைசி காலத்துல நீங்க ஜெயிக்க பிறந்திருக்கிறீங்க. யாரை ஜெயிக்க வேண்டும்? உங்க தம்பி அண்ணன் அல்ல,
பிசாசை நீங்க ஜெயிக்க வேண்டும். பிசாஸ் தோற்று போனவன் தான் உனக்கு சோதனை கொடுத்து சபை விட்டு பிரிக்க பாப்பா, உடுத்து விட்டு பிரிக்க பாப்பா. நீ விழிப்பா இருந்தால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். தேவச்சனமே, ஊழியக்கார பிள்ளைகளே, ரெவரண்ட் மார்களே, பிஷப் மார்களே, கொடுக்கிற வசனம் இருக்கிறே, தெரிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். நமக்கு புத்தி இருக்கிறது, நமக்கு ஆதறிவு இருக்குது. சிலர் விழுந்து விடுகிறோம், பாவத்தில் விழுந்து விடுகிறோம், பொய் பேசுகிறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், குறை சொல்லுகிறோம், விழுந்து விடுகிறோம். சாத்தா சின்ன வார்த்தை போட்டுருவான். சாத்தா சின்ன பழத்தை காமிச்சாங்க, ஏவாளை ஏமாத்திட்டான், ஆதாமை ஏமாத்திட்டான். பழத்தை காண்பித்து அவன் மிகவும் ஞானமுள்ளவன். அவனை ஜெயிக்க நமக்கு தெளிந்த புத்தி அவசியம். கர்த்தருக்கு எங்க உட்கார்ந்து இருக்கிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி வாழ்கிறோம் தெளிவு நமக்கு அவசியம். தேவச்சனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திர வார்த்தை நீ கேட்ட பிற்பாடு இது கடைசி காலமாக இருக்கிறது. தெளிந்த புத்தி நமக்கு அவசியம். நமக்கு ஞானம் இருக்குது, நல்லா படித்திருக்கிறோம், MABA படித்திருக்கிறோம், MBA படித்திருக்கிறோம், MTech படித்திருக்கிறோம், IAS படித்திருக்கிறோம். அது தெளிந்த புத்தி இருக்கிறதா? சாத்தானை மேற்கொள்ள வருவான், சிகரெட்டை காமிப்பான், ட்ரிங்கை காமிப்பான், ஒரு பெரிய சினிமா படத்தை காமிப்பான். விழுந்து விடாதீங்க. அவனை மேற்கொள்ள ஆயத்தமா நீங்க இருக்கணும். ஆண்டவருக்கு சாத்த சின்ன விஷயம் தள்ளிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். நீங்க டிவி செய்தி பார்ப்பீங்க, ஒரு சின்ன விளம்பரம் வரும், சினிமா விளம்பரம் வரும், சாத்தம் உள்ள வந்துட்டே இருப்பான். ஆண்டவருக்கு மகிமை. என் அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் யாரை ஜெயிக்க வேண்டும் தெரியுமா? உடற்பந்தங்களே, பிசாசு ஜெயிக்கணும். ஜெயித்து பரலோகம் போக முடியும். ஆண்டவருக்கு ஏசப்பா சாத்தானை ஜெயித்தாரா? அவர் ஜெயித்தாரு. சாத்தான் கல்ல காமிக்கிறான் அப்பமாக்கும்படி, ஆண்டு ஒத்துக்கவே இல்லை, ஜெயித்தாரு. கீழே குதிக்க சொல்றான், ஏசப்பா ஜெயித்தாரு. கால வருஷம் ஏசப்பா ஜெயித்தாரு. ஆனா இங்கே விழுந்து போகவே இல்லை, ஸ்ட்ராங்கா நின்னாரு. என் அன்பு பிள்ளைகளே, நமக்கு இயேசு வாழ்கிறாரு. அவனை ஜெயிக்க நமக்கு தெரிந்த புத்தி இருக்கணும், விழிப்பு அவசியம். என்ன வாசி 1:5 தெரிந்த புத்தி, இந்த கிளியர் மைண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தா பயணம் சுற்றி கொண்டே வருகிறான். உடித்த கிடைக்க, குடும்பத்தை கிடைக்க, விசுவாசத்தை கிடைக்க, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அவனுக்கு பேரு சோதனைக்காரன், அவனுக்கு பேரு பொல்லாங்கா, அவன் மோசமான பிசாசு, அவன் பழைய பாம்பு. அவன் நிறைய பேருக்கு பைபிள்ல அவன் பழைய பாம்பு, அவன் பொல்லாங்கா. அவனை சோதிக்க வருவான். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ரொம்ப அன்பா பேசுற கவுக்க பார்ப்பான். கர்த்தர் கிரியை செய்வாரு. ஜாக்கிரதை பிள்ளைகளே, விழுந்து விடாதீங்க. நமக்கு தெரிந்த புத்தி இருந்தா தான் விழிப்பு. சாத்தானை ஜெயிக்க தெரிந்த புத்தியாருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். வாட்ச் அண்ட் பிரே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சத்துருவை ஜெயிக்க முடியும், அவன் கிரியை ஜெயிக்க முடியும், இச்சையை ஜெயிக்க முடியும், பாவத்தை செய்ய விழித்திருக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகளே, கண்ணு தூங்கலாம், உள்ள விழித்திருக்கணும். உள்ள மாம்சம் வரக்கூடாது, பாவம் வரக்கூடாது. மேற்கொண்டே ஆக வேண்டும். விழித்திருந்தா தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். அந்த விழிப்புக்கு மறுபெயர் ஜபத்துல தரித்திருக்கிறோம். இரவு பகலாக சோர்ந்து பகல ஜபத்துல தரித்து கொண்டே இருங்கள். நீ சாத்தானை பிசாசை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். தெரிந்த புத்தி நமக்கு இருக்குதா? நிச்சயம் இருக்கணும். கர்த்தர் பெரிய படிப்பாளியா இருப்போம், சின்ன விஷயம் விழுந்து போயிடுவோம். பெரிய பேச்சாளர் விழுந்து போய்விடும். வசனம் சொல்லாங்க, தெரிந்த புத்தியுள்ளா இருங்கள். கர்த்தர் சீக்கிரம் மூவிக்கு வரப்போறாரு. சாத்தானை ஜெயிப்பீங்க இயேசு நாமத்தினாலே. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் ஆகட்டும். அடுத்து ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. லூக்கா 10:19 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வாசிப்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தேவச்சனமே, பிரியமான பிள்ளைகளே, என் அன்பு சகோதரா சகோதரியே, ஊழியர் செய்கிற பிள்ளைகளே, சுவிசேஷமாரே, தீர்க்கதரிசிகளே, பாடகரே, கர்த்தர் வசனம் என்ன தெரியுமா? அதிகாரம் கொடுக்கிற உங்களுக்கு. யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட கையிலே ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு. இவர் அத்தாரிட்டி பர்சன். என் அன்பு பிள்ளைகளே, சாதாரண விசுவாசி இல்லை. உன்னை கர்த்தர் அதிகாரம் பெற்ற ஒரு பெரிய அதிகாரம். என்ன அதிகாரம்? இயேசு நாமத்துடைய அதிகாரம் உன் கையில இருக்குது. அந்த அதிகாரம் வாயில இருக்குது. நீ சொன்ன பிசாசு நடுங்குவான், நீ சொன்ன பிசாசு ஓடுவான், நீ சொன்ன மந்திரம் செத்து போடும். உன் நாவின் கீழே பெரிய அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் தாங்க இயேசு வல்லமை அதிகாரம். நிச்சயமாவே உனக்கு பெரிய அதிகாரம் இருக்கு. அவனை ஜெயிக்க ஒரு பெரிய அதிகாரத்தை மறுபேர் தான் கர்த்தருடைய அபிஷேகம் உன் நாவில் இருக்கு. உன் தலைமை நிச்சயமாக ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும்.
சாத்தான் ஏற்கனவே தோற்று போடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்க்கை எத்தனை சோதனை வந்துட்டே இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை. நீ ஜெபிக்க முடியாதபடிக்கு சோதனை வந்துட்டே இருக்கும். என்ன வாசிக்கிறோம்? அதிகாரம் கொடுக்கிறேன். கையில் அதிகாரம் இருக்கு. இயேசப்பா நாமத்துடைய வல்லமை நம்ம கையில் இருக்குது. நம்ம நீட்னா பிசாசு கழுவிடுவோம். சொன்ன பிசாசு கழுவி நமக்கு ஒரு பெரிய அதிகாரம் அதிகாரம் இருக்குதா? நிச்சயம் இருக்கும். சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை. அவன் தோற்று போன பிசாசு, அவன் பொல்லாங்கான பிசாசு, அவனை ஜெயிப்பவன்கிட்ட அதிகாரம் அதிகாரத்தை மறுபடுத்தான். கர்த்தருடைய அபிஷேகம் உன் தலைக்கு மேல இருக்குது. நிச்சய அபிஷேகத்தின் மூலமாக சாத்தான் நிச்சயமா ஜெயிக்க முடியும். உன் நாட்கள் அபிஷேகம் இறங்கும் போது நீ சொல்லும் போது சாத்தா கீழே விழுந்து விடுவான். அவனை ஜெயிக்க முடியுமா? மேற்கொள்ள முடியும். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆமென் சொல்லுமா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆகட்டும். இதை கேட்கிற தேவ சனமே, இந்த வார்த்தை நல்ல உள்ள நீ உட்பேசிக்கொள்ள வார்த்தை உள்ள இறங்கிட்டே இருக்குது. அதிகாரமாகிய வல்லமும் தலைக்கு மேல இறங்கிட்டு ஏசப்பட வல்லமும் தலை மேல இறங்கிட்டு நீ வாய்த்தது சொல்லும் போது பிசாசு நடுங்கி கீழே விழுந்து விடுவா. உன்னை ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது. உன் பிள்ளை மத்தியிலே சாட்சி வாழ முடியும். ஆண்டவருக்கு மகிமை. எழுந்துக்கிறது விழுந்து இயேசு நிச்சயம் நம்பி இருக்கிறேன். கர்த்தரை வாழ பிறந்திருக்கிறேன். இவர் ஊழியக்காரனாக இருக்கிறேன். உனக்குள்ள பெரிய அதிகாரம் உண்டு. யாரை ஜெயிப்பதற்கு? சாத்தானை ஜெயிப்பதற்கு பெரிய அதிகாரம் தாங்க. கர்த்தருடைய அபிஷேகமாக அதிகாரம் உன்கிட்ட இருக்கு. இந்த காட்ஸ் பவர் உன்கிட்ட இருக்குது. உன் கையில வல்லம் இருக்குது. உன் விரல்ல வல்லம் இருக்குது. உன் கண்கள்ல வல்லம் இருக்குது. நீ கண்ணை திறந்து பார்க்கும் போதே பிசாசுகள் விழுந்து நடுங்குவோம். அக்கிரியை அழிக்கப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதிகாரம் பெற்ற தினமே நீ கிறிஸ்துவின் பிள்ளையாக அதிகாரம் பெற்றிருக்கிற உனக்குள்ள இயேசுவுடைய வல்லமை நிச்சயமா இருக்குது. நீ என்றைக்கு தோற்று போவே மாட்டாரு. எத்தனை சோதனை வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் நீ பின்வாங்கி போக மாட்ட. உனக்குள்ளே அதிகாரமாகிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்குது. இந்த வல்லமை அதிகாரத்தை நீ பயன்படுத்தும் போது சாத்தா கீழே விழுந்து விடுவான், தோற்று விடுவான். நீங்க ஜெயிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்கள் கேட்ட பிற்பாடு இன்னும் உற்சாகம் அடைந்து தேவனுக்காக எழும்ப ஓட பிரயாசப்படுங்க, முயற்சிடுங்க. கர்த்தரை உயர்த்துவார் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ராமன் சொல்லுவோமா? ஆண்டவருக்கும் கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். given the authority. கர்த்தர் மட்டும் பிரைஸ் தி லார்ட். சாதாரண மக்களுக்கு அதிகாரம் இருக்கு. தேவனுக்கு மகிமை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதிகாரம் பெற்ற பிள்ளையே, உங்கள்கிட்ட வல்லமை அதிகாரம் இருக்கிறது. சாத்தானை மேற்கொள்ள நீ தெரிந்த புத்தியுள்ள விழிப்பா இருந்தா சாத்தானை ஜெயிக்க முடியும். இரண்டாவது காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது காரியம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். 1 யோவான் 2:13 வாசிக்கலாம். பிதாக்களே ஆதி முதலா இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே பொல்லாங்கனை பெரியவர்களே வசனம் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சாத்தானை மேற்கொள்ள மூன்றாவது வழி என்ன? முதல் வழி என்ன? நீ விழிப்பாயிருந்து ஜெபித்தால் நிச்சயமாகவே சாத்தானை மேற்கொள்ள முடியும். இரண்டாவது அதிகாரம் இருக்குது. அதிகாரம் அவனை மேற்கொள்ள முடியும். மூன்றாவது என்ன காரியம்? வாலிபரே பெரியவர்களே கொடுக்கிற வசனம் என்ன? வாசிக்கலாம். வாலிபரே பொல்லாங்க யார்? சாத்தான பிசாச நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே ஆதி முதலா இருக்கிறவரை ஏசப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. தினம் குழந்தையா பிறக்கல. அவர் ஏற்கனவே ஏசப்பா இருந்தவர், இருக்கிறவர். ஆண்டவருக்கு மகிமை. இங்க என்ன வசனம் வாசிக்க? ஆதி முதலா இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கன பிசாசை நீங்க என்ன பண்ணீங்க? ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா பாருங்க. வாலிபர் ஆம்பளை பசங்க மட்டுமல்ல, எல்லாரும் வாலிபர் குறிக்குது.
ஆண்டவருக்கு மகிமை. எப்பவும் இயேசு நீ வாலிபனை கர்த்தர் மாத்திட்டாரு. ஒரு வயசு வித்தியாசம் இருக்கலாம், பெரிய வயசா இருக்கலாம், நீ வாலிபனை தான் இருக்கிற. இன்றைக்கும் என் அன்பு பிள்ளைகளே, வயசு 60 நீ ஜெயிச்சு வாலிபனை தான் இருக்கிறேன். ஆண்டவருக்கு என்ன வாலிபரே, நீ பொல்லானை ஜெயிச்சீங்க. எப்படிப்பா ஜெயிச்சீங்க? தேவ வசனம் நமக்குள் தரித்திருக்கிறது. சாத்தானை ஜெயிக்க, சாத்தானை மேற்கொள்ள 3வது வழி என்ன? வசனம் நமக்குள்ள இருந்தா அவனை ஜெயிக்க முடியும். சாத்தானை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், சீரட்டை ஜெயிக்க முடியும், குடியை ஜெயிக்க முடியும், இச்சையை ஜெயிக்க முடியும், விபச்சாரத்தை ஜெயிக்க முடியும். எது இருந்தா? வசனமாகிய வார்த்தை நம் உள்ளத்தில் இருந்தா நிச்சயமாகவே சாத்தானை பொல்லாங்கான நம்ம ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை. பிள்ளைகள், இன்னைக்கு நமக்கு சரீர பலன் சொல்ல ஆவிக்குரியபடி நமக்கு எப்படி பலன் கிடைக்குது? இயேசுவின் வசனம் கர்த்தர் வார்த்தை நமக்குள்ள உள்ள இருக்கிறதுனால சாத்தா வெள்ளம் போல வந்து அவன் மேற்கொள்ள வருவான், அவன் தோற்று போய் விடுவான். நமக்குள்ளே வசனம் இருக்கிறது. உனக்குள்ள தேவ வசனம் இருக்கு. வசனம் உள்ள இருந்தாலே சாத்தா கிட்ட வரமாட்டான். எத்தனை மந்திரம் வச்சாலும் இந்த மந்திரம் உனக்கு வேலை செய்யவே செய்யாது. ஏன்? உனக்குள்ள இயேசுவுடைய வார்த்தையின் வல்லமையாகிய வசனம் இருக்கு. அந்த வசனம் கொண்டு நீ சொல்லும் சாத்தா விலகி ஓடி போயிடுவான். ஆண்டவருக்கு மகிமை. சாத்தான் இயேசு சோதிக்க வந்த வனாந்தரத்துல கர்த்தர் ஜெயித்தாரா? மேற்கொண்டாரு. அவர் மாம்சத்துல இருந்தாரு, அதனால ஜெயித்தாரு. பெரிய பெருமையான வார்த்தை சொல்றான், அது இடம் கொடுக்கவே இல்லை. சாத்தான் பெருமையா பேசி தூக்கி வைப்பான். விழுந்துராத, உன்னை பத்தி புகழ்ச்சா பேசும் பிசாசு, விழுந்துராத, ஜாக்கிரதை, தாழ்மைப்படுத்து, அப்ப அவன் ஜெயிக்க முடியும். உன்னை பத்தி பெருமையா பேசுவான். இப்போ அற்புதம் சொல்லணும், பெரிய பேசினே இருப்பான். பெருமை வேண்டாம் சகோதரி, சாத்தான் மேற்கொண்டுடுவான். பெருமை தூக்கி ஓரம் போட்டு தாழ்மையா இருந்து இந்த வார்த்தையை உள்ள தரித்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை உள்ள இருந்தாலுமே சாத்தான் கிட்ட வரமாட்டான். நிச்சயமா மேற்கொள்ள முடியும், அவனை ஜெயிக்க முடியும், அவனை தாண்டி போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? நம்ம வசனத்தை மறந்து விடுறோம். வசனம் உள்ள இருக்கணும். இந்த வார்த்தையை வசனம் உள்ள இருக்கணும், வச்சோம்னா அவனை ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மிகப்பெரிய ஆயுதம், சாத்தான் செய்யும் ஆயுதம் வசனம் தான். இந்த வார்த்தையாக பைபிள் வசனம் உனக்குள் இருந்தா சாத்தான் கிட்ட வரவே மாட்டான். நிச்சயம் அவனை மேற்கொண்டு தேவனுக்கு சாட்சியா நீ வாழ முடியும். உங்களுடைய கட்டப்பழக்க வராது. நிச்சயம் அவன் வாழ்க்கை நீ பரிசுத்தமா வாழ முடியும். அதான் ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். உங்களுக்கு வசனம் வந்துட்டா பரிசுத்தம் வந்துடும். பரிசுத்தம் வந்துட்டா தேவபயம் வரும். தேவபயம் வந்துட்டா நீ பாவம் செய்ய மாட்டேன், சாத்தான் கிட்ட வர மாட்டான், நீ அவனை மேற்கொண்டுடுவேன். வசனம் உள்ள வந்து அவனுக்குள்ள பரிசுத்தம் வரும். பாவ சிந்தை, இச்சையின் சிந்தை, கெட்ட சிந்தை அவனுக்கு வெளியே புறப்பட்டு போயிடும். சாத்தான் ஓடிடுவான். உலகத்துக்கு ஒரு பொல்லாவனா இருக்கிறான். ஆண்டவருக்கு விழுத்தல்ல பாக்குறான். உன்னை வசனம் உள்ள இருக்கிறதா? சவரா உனக்கு என்னென்ன உள்ள இருக்கு? மனசுக்குள்ள வசனம் இருக்கணும். நிச்சயம் ஜெயிக்க முடியாது. நாம ஜெயிக்க ஆயத்தமா இருக்க போறேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். வார்த்தையை ஜெயிக்க போறேன். ஆமென் சொல்லுமா? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த ஒரு வார்த்தையை வாசனம் முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின புஸ்தகம் எடுத்துக்கொள்ள. வெளிப்படுத்தின புஸ்தகம் 12:11 வாசிங்க. கர்த்தர் 12:11 வாசிக்கலாம். வாசிங்க. வெளிப்படுத்தி 12:11 வாசிப்போம். கர்த்தர் வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரு ஜெயித்தாங்க? பக்கத்து வீட்டுக்காரனையா? பிசாசு ஜெயித்தாங்க, லூசிபரை ஜெயித்தாங்க, புள்ளங்கானை ஜெயித்தாங்க, பழைய பாவம் ஜெயித்தாங்க. இந்த உலகத்துல நம்ம எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ மனம் நமக்குள்ள இயேசு ரத்தம் ஓடிட்டே இருக்குது. ரத்தம் நிச்சயமா சாத்தானை ஜெயிக்க போய் இயேசு நாமத்துல. என் அன்பு பிள்ளை, நம்ம கிட்ட மாம்சம் இருக்குது, சோர்ந்து போகும். நமக்குள்ள இயேசு ரத்தம் ஓடிட்டே இருக்கு. ரத்தம் நமக்குள்ள ஓட ஓட நீங்க சாத்தானை ஜெயிப்பீங்க. நிச்சயமா ஜெயிச்சு காட்டுவீங்க. நீ தோற்று போக மாட்டீங்க. இயேசுக்காக முன்னேறி ஓடுவீங்க. இயேசுக்காக ஓடிய நாமத்தை மேம்படுத்துவீங்க. நாம் விசுவாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? சாட்சி வர்த்தமானவனை ஜெயித்தார்கள். இயேசு பரத்தோடு ஓடிச்சே இருக்குது. சகோதரா, ஏன் மந்தத்துக்கு பயப்படுகிற? ஏன் பிசாசுக்கு பயப்படுகிற? ஏன் வியாதிக்கு பயப்படுகிற? உனக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ என்றைக்குமே தோற்று போக மாட்டே, தலை குனிஞ்சு போக மாட்டே, வெட்கப்பட்டு போக மாட்டே, பின்வாங்கி போக மாட்டே. தைரியமாயிரு. நிச்சயம் சாத்தான் கீழே விழுந்துருவான். ஆண்டவருக்கு பிள்ளைமை சாத்தான் வருவான், மேற்கொள்ள வருவான். உன்னை ஜெபிக்க டிஸ்டர்ப் விட மாட்டான். பயப்படாத, நீ ஜெயித்து காட்டுவேன். உனக்குள்ள இயேசு ரத்தம் ஓடுகிறது. ரத்தம் நிச்சயமாவே சாத்தான் ஜெயிக்க போகிறது. சாத்தான் பலபத்திர வருவான். உன்னை ஜெபிக்கணும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான்.
கர்த்தர் சொல்ற வார்த்தைகளுக்கு சாத்தான் நிச்சயமா தோற்று போனவன் தான். நீ தான் ஜெயிக்க பிறந்திருக்கிற, நாம் தான் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். நமக்குள்ள இயேசு ரத்தம் ஓடுகிறது, நம்ம சாட்சி வசனம் இருக்க, நிச்சயமா அவனை ஜெயிக்க முடியும். பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு எதுக்கு மனசோர்ந்து போக வேண்டாம். நிச்சயம் அனைவரும் சாத்தானை மேற்கொண்டு ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம், கர்த்தரை சந்திக்க போகிறோம். இயேசு அந்த வகைக்கு சீக்கிரம் வரப்போற மனவாட்டியா மாறி அவர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த போறீங்க. இன்று இந்த வார்த்தை இடம்பெறு தைரியமா இருங்க, கர்த்தருக்கு ஆயத்தப்படுங்க, ஜபத்துல தரித்திருங்க, உபவாசம் எடுங்க. நிச்சயம் சாத்தா வெள்ளம் போல வந்தாலும் நீ அவனை ஜெயித்து விட்டு கர்த்தருக்கு ஓடிக்கொண்டே இருப்பீங்க. ஊழியம் தடைப்படாது, ஜபம் தடைப்படாது, ஆவிக்குரிய வாழ்க்கை தடைப்பட்டு போகாது, ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகாது. நீ ஓடிக்கொண்டே இருப்பீங்க. காரணம் என்ன? இயேசுவுக்கு முன்னா போயிட்டே இருப்பாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சாத்தானை மேற்கொள்ள முடியுமா? சாத்தானை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியுமா? நிச்சயம் 100 மடங்கு 1000 மடங்கு ஜெயிக்க முடியும். நாம் ஜெயித்திருக்கிறோம், இன்னும் ஜெயிக்க போகிறோம். இன்றைக்கு வசனம் முதல் காரியம், நீ விழித்திருந்தால், தெளிந்த புத்தி இருந்தால் சாத்தானை ஜெயிக்க முடியும். இரண்டாவது, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, இயேசு நல்ல அதிகாரம் இருக்கு, அதிகாரத்தை நீ பயன்படுத்தும் பொழுது சாத்தானை நீ மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். மூன்றாவது காரியம், உனக்குள்ள வசனம் இருக்கிறது, வல்லமை வசனம் இருக்கிறது, வார்த்தை இருக்கு, வார்த்தை கொண்டு சாத்தானை நிச்சயமா நீ ஜெயிக்க முடியும். நான்காவது காரியம், உனக்குள்ள இயேசுவோட ரத்தம் ஓடிட்டு இருக்குது, சாத்தானை நிச்சயமா ஜெயிக்க முடியும். ஜெயித்து காட்டுவீங்க. வியாதி வரும், கஷ்டம் வரும், உபத்திரம் வரும், சில மன கஷ்டம், டிப்ரெஷன் ஏற்பட்டு இருக்கும், பயப்படாதீங்க. எப்படி பிசாசம் சோதித்தாலும் நீங்க நிச்சயமா சோதனை மாட்ட மாட்டீங்க. ஜெயிச்சு வெளியே வருவீங்க. கர்த்தர் வெளியில கொடுத்து சாட்சியம் நிறுத்துவாரு. நீ கேட்ட சகோதரியம் என்றைக்குமே சோர்ந்து உட்கார்ந்துராது. உன் ஜபத்தை விடாதே, உன் முழங்காலை விடாதே, ஜெபித்து கொண்டே இரு. முழங்கால் ஜெபித்து கொண்டே இரு. நீ ஜெபிக்க 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 உன் தலைக்கு மேல அபிஷேகம் இறங்கிச்சே இருக்கும். பிரைஸ் காட், உமக்கு ஸ்தோத்திரம். உன் சுத்தி பெரிய கிருபை இருக்குது, நீ விழுந்து போக மாட்டே. நீ சாத்தானே ஜெயித்து காட்டும் கிருபையாகிய வல்லமை உன் தலைக்கு மேல இறங்கிட்டு உன் பிள்ளைகள் மத்தியில் பிள்ளைகள் சாட்சியாக சாத்தான் ஜெயித்து வாழ்வாங்க. ஆண்டவருக்கு மகிமை சொல்லுவோமா? கையை உயர்த்தி சாத்தானை பிசாசு மேற்கொள்வது எப்படி என்று 4 தலைப்பில் கேட்ட முதல் காரியம் என்ன? தெளிந்த புத்தி இருந்தால், விழிப்பிருந்தால் சாத்தானை ஜெயிக்க முடியும். இரண்டாவது, வசனம் உள்ள இருந்தால் சாத்தானை ஜெயிக்க முடியும். மூன்றாவது, அல்லேலூயா, அதிகாரம் இருந்தால் உங்கள்கிட்ட இயேசுவோட அதிகம் கையில் இருக்குது, சாத்தானை ஜெயிக்க போகிறேன். நான்காவது காரியம், உங்கள்கிட்ட சாட்சியின் வசனம் இருக்கு, மெய்யான காரியம் இயேசு ரத்தம் ஓடிட்டு இருக்குது, ரத்தம் சாத்தானை ஜெயிக்க வைக்க போகுது. நீ ஜெயித்து காட்டுவீங்க. கர்த்தர் வருகிற வரைக்கும் நீங்க விழுந்து போக மாட்டீங்க. கர்த்தர் வருகிற வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையா இருப்பீங்க. கர்த்தருக்கு ஓடிட்டே இருப்பீங்க, ஒழித்து விடாம செய்வீங்க, சரி விடாம போயிட்டே இருப்பீங்க, சாட்சியா வாழ்ந்து காட்டுவீங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்க தலைக்கு மேல இயேசு ரத்தம் ஓடிட்டே இருக்குது. ஜெயம் கொள்ளுவேன், நான் விசுவாசிக்கிறேன். தைரியமா இருங்க, ஜெயம் கொண்டு வாழ்ந்து காட்டுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பகற்றும். கர்த்தர் தாமின் நல் வார்த்தையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கையில் உயர்த்தி, கிருபை நிறைந்த பிதாவே, இந்த உபாச ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறையா. நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சாத்தானை மேற்கொண்டுட்டு ஆண்டவரே, அவன் தோற்று போய்விட்டான். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசு பறித்து கொண்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் உனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நல்ல பிதாவே, நீ கொடுத்த அன்பு தலைப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். சாத்தனை மேற்கொண்டு சாட்சியா வாழ போறீங்க தாவே. இந்த கேட்ட மக்களை சிறுப்பிள்ளையில் பெரிய கத்தர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். ஜெயத்தை கொடுப்பீராக, வெற்றி உண்டாகட்டும் சுவாமி. இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லும் யாவரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாவை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.